பர்கர் செய்யுங்கள். கண்டிப்பாக எல்லாம் செய்யப்பட்டுவிடும். தொடங்க பொருத்தமான விளக்கை இயக்கவும். சரி, இப்போது பர்கர் பாத்தியை காய்ச்சி வைப்போம். இது சூப்பராக சாப்பிடுவதற்கு சுவையாக இருக்கும். இப்போது முடிக்கப்பட்ட கட்லெட்டை பர்கர் மேல் வைப்போம். கொஞ்சம் சாலட் சீஸ் வைக்கவும். இப்போது அதனை ஒரு பர்னரால் காய்ச்சி வைக்க வேண்டும். இது உண்மையிலேயே சாப்பிட சுவையாக இருக்கும். ஷெடோவின் சுவைமிகு செயலாக்க கிடிச்சியம் மற்றும் குளிர்ச்சியான கரிகட்டையை எண்ணிக்கொள். அது அற்புதமாக இருக்கும். இப்போது பேக்கனை வறுக்கிறோம். அதை பர்கரின் மீது வைத்திருக்கிறோம். அடுத்து புதிய காய்கறிகள், தக்காளி, வெள்ளரிக்காய் மற்றும் வறுத்த காளான். பர்கரை வறண்டு விடாமல் தடுப்பதற்கு மஸ்டர்டும் கேட்சப்பும் சேர்க்கவும். எத்தனை சுவையாக இருக்கும். அதை பனுடன் மூடுகிறோம். எல்லாம் தயாராக இருக்க ஸ்கீவர் ஒன்றை மேலே செலுத்துகிறோம். சரியான பர்கர் தயாராகிவிட்டது. என் பர்கர் உண்மையில் சிறந்த யாதார்த்தமாக மாறியது. நீங்கள் காண முடியாது. விளக்குகளை ஆன் செய்யுங்கள். என் சமையல் கலையினை நீங்கள் பாராட்டலாம். ஆஹா, நீங்கள் வரிய செய்கிறீர்கள் செஃப். சரி, நாம் அனைத்து சுவையான பச்சை காய்கறிகளையும் ஒரு கலப்பியில் போடுகிறோம். ஆகவகாடோ உள்ளே, இன்னும் ப்ரோக்கோலி மிகவும் சுவையாக இருக்கும். இப்போது நாம் எல்லாவற்றையும் கலப்பியில் அடித்து அவற்றில் சிறிது மாவு சேர்க்கிறோம். செம. மற்றும் எனக்கு மிக அருமையான காய்கறி பன் மாவு கிடைத்தது. அதை பேக்கிங் ஷீட்டில் வைக்கவும். பிறகு அனைத்தையும் ஓவனுக்கு அனுப்புகிறோம். முடிந்த பனை வெட்ட நேரம் வந்துவிட்டது. சுட்டுக் கொள்ளாதீர்கள். கண் கவர் அழகு. சிறப்பான பச்சை பன். அதை வெட்டுவோம். ஆம்லெட்டை சேர்க்க வெட்டிய சமாதி இலைகள், கடுகு, பின்னர் அவோகாடோ மற்றும் முட்டைகள், பச்சை மிளகாய், மீண்டும் எல்லாவற்றிற்கும் அதிசயமான பானம். எவ்வளவு அழகு, எவ்வளவு ஆரோக்கியமும் ருசிகரமும் இருக்கிறது பாருங்கள். இன்னொன்னு யோசித்தேன். நான் மெக்டொனால்ட்ஸ்ல இருந்து ஒரு பர்கர் ஆர்டர் செய்யலாம். ரொம்ப சுவை இருக்கும். நான் மட்டுமே 1000. இது சுவையா இருக்க செய்ய இன்னும் காட்சிகள் சேர்க்க வேண்டியது அவசியமாக இருந்தது. எனவே நாங்க இது என்னுடைய பர்கர். அது நம்ப முடியாத அளவுக்கு அருமை. வாவ், எவ்வளவு விதவிதமான பர்கர்கள். ஒவ்வொன்றும் ரொம்ப சுவையானவை. இதிலிருந்து ஆரம்பிக்க விரும்புகிறேன். இது ரொம்ப ருசியா தெரியுது. வாவ், இது உண்மையிலேயே ருசியாக உள்ளது. பேக்கனும் ருசியாக உள்ளது. நல்லது. எதற்காக நாம் அதை பார்க்கிறோம்? நான் நிறுத்த முடியவில்லை, ஆனால் மேலும் முயற்சிக்க வேண்டும். இந்த பச்சை பொருள் என்ன? சரி, முதலில் இதனை முயற்சித்து பார்ப்போம். ஐயோ, இங்கு காய்கறிகள் மட்டுமே உள்ளதா? ஐயோ, நான் அதை உண்டுவிட விரும்பவில்லை. ஐயோ, இந்த பெரிய கேயாவை பார்த்து என் சகோதரியின் பெரும் பேயார்க்கர். ஐயோ, இங்கு ஏகப்பட்ட அடுக்குகள் இருக்கின்றன. ரொம்ப ருசியாக இவர்சிக்கும். எனக்கு இன்னும் 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 வேண்டும். ஓ ஆமா, இது ஸ்லாஷஸ் ரொம்ப சுவையாக இருக்கு. நான் ரொம்ப பரவசமாயிருக்கிறேன். இந்த பர்கர் ஜெயிச்சது. உண்மையா? ஹோரே, மேக்டொனால்ட்ஸ் அருமை. நான் ஜெயிச்சேன். நீ என் கேக் எடுத்துட்ட. எனக்கு போதுமான ஒரு புது கேக் செய்ய. எனக்கு கேக் வேணும். அது சுலபமானது. தலைக்கான ஸ்லிகான சில் வெள்ளை சாக்லேட்டை நிரப்பு. இப்போது எல்லாவற்றையும் உறைய வைக்க வேண்டும். ஒரு இமிடியேட் ஃப்ரீஸ் ஸ்ப்ரே இதை விரைவாக செய்யும். இப்போது சிறிது சர்ப் ஸ்பாஞ்ச் கேக், கொஞ்சம் கூடுதல் ஸ்ட்ராபெரி கிரீம் சேர்க்கலாம். இப்போது எல்லாவற்றையும் முடித்து விடலாம். மற்ற பாதி சரியா? என்னிடம் சாக்லேட் பந்துகள் உள்ளன. அவற்றை ஒன்றுக்கொன்று இணைக்க வேண்டும். இப்போது மேலிருந்து வெள்ளை சாக்லேட்டை பிழிந்து சாக்லேட் பந்துகளின் மேலும் பல அடுக்குகளை ஒட்டவும். எளிய விஷயம் என்பது இப்போது முழு கேக்கில் பின்னல் நிறம் ஸ்ப்ரேவும் ஊதா சாக்லேட்டையும் நாடலாம். ஆமாம், அவன் அப்படி அழகாக உருவாகினான். இது ஒரு கலைப்படை. சாப்பிட APLV கஷ்டமாக உள்ளது. நான் ஒரு பழ கேக் எடுக்க போகிறேன். கேக்கை சுற்றி ஒரு வெளிப்படையான மோல்டு போட வேண்டும். இப்போது மோல்டுக்கும் கேக்கும் நடுவே கனி மற்றும் பழங்களை எறிவோம். எனக்கு முற்றிலும் வேறுபட்டவை உள்ளன. நீங்கள் கேக்கை முழுவதும் பெரிகளால் மூடிய பின் நீங்கள் தேன் சேர்க்கலாம். தேன் பெற நீங்கள் எனக்கு மிகவும் விருப்பமான தேனியை செந்நிலையில் போய் வர வேண்டும். தேனி, நீ இங்கே இருக்கிறாயா? ஓ வணக்கம் என் அன்புள்ள. நீ மிகவும் சுவையான தேனினை செய்யும் பொருட்டு நான் உனக்கு மலர்களின் கையொப்பத்தை கொண்டு வந்தேன். எனக்கு உனக்கு ஒரு பரிசு உள்ளது. இந்த தேன்பானை உனக்காக. மீண்டும் உன்னை காண நம்புகிறேன். பை பை. எத்தனை அழகு.
இப்போது எனக்கு ஒரு முழு கூண்டு தேன் கிடைத்து விட்டது மற்றும் தேனை கேக்கில் ஊற்றுவதற்கே நேரம். இப்போது விரைவான உறைபதனத்தை பயன்படுத்துவோம். அனைத்தையும் உறைய வைக்கும் ஃப்ரீசர் ஸ்ப்ரே. நாங்கள் அனைத்தையும் உறைய வைத்த பிறகு லேப் அழகானது. ருசியான ஓரியோ. ஓ, பாட்டி ஒரு கோல்டா கேக் செய்தார். நான் என்ன செய்யலாம்? நான் இது உடனே செய்ய வேண்டும். நான் ஒரு ஓரியோ கேக் செய்வேன். அது ரொம்ப அருமையாக இருக்கும். ஓரியோவுகளை தட்டில போட்டு மேலே நூடலா ஊற்றுங்கள் மற்றும் ஸ்பூன் பயன்படுத்தி தடவவும். இது ரொம்ப ருசியாக இருக்கும். அதை சமமாக ஊற்று. பிறகு மேவடையை நாக்க முடியுமா? உங்கள் கிட்டுகேட்டின் தேதியை திட்டமிடுவோம். அதை மேலே வை. மேலும் சில கருப்பு சாக்லேட் கூட சேர்க்கின்றேன். சில வெண்மையான சாக்லேட்டும். மேலே சில சர்ப்பு சொட்டு, சில M&M's மற்றும் கோகா கோலா மார்மலேட்களும். வலா, எல்லாம் தயார். நீங்கள் முயற்சி செய்யலாம். ஓ, எனக்கு வாவ்! பசங்கள் ரொம்ப cool. நான் அதிர்ச்சி அடைந்தேன். இது ரொம்ப cool. நான் ஒரு பலூன் முயற்சிக்க போனேன். இது மிக அருமையா இருக்குது. நான் ஒரு பலூன் கேக் ஒரு மாதிரியும் சாப்பிடல. இது ரொம்ப சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டுமானால் வெள்ளை சாக்லேட் மற்றும் ஸ்ட்ராபெரி பூரிப்பு. அருமை. இந்த கேக் ரொம்ப நல்லது. இது ரொம்ப அழகா இருக்கிறது. இன்னும் நிறைய மேல் போடுதல்கள் இங்க இருக்கின்றன. இது ரொம்ப சுவையாக இருக்கும். முயற்சிப்போம். எவ்வளவு இனிப்பு! எல்லா இனிப்புகளையும் ஒரே நேரத்தில் நான் ஒருபோதும் சாப்பிட்டதில்லை. இது ருசியாக இருக்கிறது. அதற்கு பிறகு உங்கள் விரல்களை நக்கலாம் என்றால் அவை சாக்லேட்டால் மூடப்பட்டிருக்கும். கடைசியாக பாட்டியின் கேக். நாம் இதை விரைவில் முயற்சிக்க வேண்டும். இது ருசியாக தெரிகிறது. வா, இது நிஜமல்ல. எனக்கு மிகவும் பிடிச்சிருக்கு. பாட்டி, நீங்களே சிறந்தவர். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். பாட்டி, நீ வென்றிருக்கு. உண்மையா? நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வெல்வேன் என நினைக்கவே இல்லை. இப்பொழுது நான் ஒரு காக்டெயில் கொண்டு கொள்ளலாமா? சுவையாக ஏதாவது குடிக்க விரும்புகிறேன். இது மிகவும் எளிது. எல்லாமும் இப்போது தயாராகிவிடும். நாம் அன்னாசி காயை எடுத்துக்கொண்டு தேவையில்லாத பகுதிகளை நீக்குவோம். இப்போது ஒரு இமர்ஷன் பிளெண்டர் எடுத்து உள்ளுரங்களை நன்கு அடிக்க வேண்டும். நமக்கு சுவையான அன்னாசி ஜூஸ் கிடைக்க வேண்டும். ஆமா, இது தயாராகிவிட்டது. இப்போது வறுக்கப்பட்டதை எடுத்துக்கொள். கொஞ்சம் அன்னாசிக்குள் ஊற்று. அடுத்து வீரம் ப்ளூபெரி சேர்க்கின்றோம். ஸ்ட்ராபெரி உள்ளே புதைந்து விட்டது. இப்போது ஒரு ஸ்ட்ராவும் ஒரு கூரையான குடைடோ தேவையான நேரம். நாங்கள் ஒரு ஸ்ட்ராவை குத்துகிறோம். பின்னர் ஒரு காக்டெயில் கூரையான குடையை இங்கே குத்துகிறோம் மற்றும் தயார். இது மிகவும் எளியது. பாட்டி, உன்முறை. நான் ஒரு சிட்ரஸ் கப் செய்வேன். எலுமிச்சை சாறை பிழியுங்கள். இந்த அனைத்து எலுமிச்சைகளின் சாறையும் முழுவதும் பிழிக்க வேண்டும். ஹலோ பேபி, எப்படி இருக்கிறாய்? உங்களுக்காக நான் எலுமிச்சம்பழங்களை நசுக்குகிறேன். இதுதான் உறுதியாக உள்ளதே. கடைசி துளிகளை நான் கடந்து வந்து விட்டேன். இப்போது மட்டுமே கனி மற்றும் பல பழங்களை சேர்க்க வேண்டும். கிவி, ஆரஞ்சு, திராட்சை பழங்களை புது மெண்டில் சேர்ப்போம். ஆனால் இன்னும் என்ன வேண்டும்? ஓ சரி, ஸ்ப்ரைட். கோபமா இருக்காதே. ஓ, மன்னிக்கவும் சமையல்காரர். நான் அதை கோரிக்கல. ஆனா நீங்க அறிந்தே. ஆம், நான் அதை விரும்பினேன். ஒரு கண்ணாடியில ஸ்ப்ரைட் ஊத்து. இது நிச்சயமா முடிஞ்சிச்சு. ஸ்ட்ரா போடு. நல்லா இருக்கு. வா, இங்கே இவை மிகுந்த ஆர்வமாக இருக்கின்றன. நாம் அனைத்து ஜெல்லிகளை ஒரு கிளாஸில் வைத்தோம். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. இப்போது நாம் இதை ஃபேண்டாவால நிரப்புகிறோம். நான் அதை மிகவும் விரும்புகிறேன். மார்மலேட்கள் ஏற்றழகாக மாறியுள்ளன. அதை பாருங்கள். அதை சேர்க்க வேண்டியது மட்டுமே மீதம் உள்ளது. அதை நீங்கள் வழங்கலாம். இங்கே நீங்கள் போகிறீர்கள். ஆஹா, எல்லாத்தும் மிக மோசமாக அற்புதமாக இருக்கும் போல. நான் இதிலிருந்து தொடங்கணும்னு தோணுதே. அப்புறம் சுவையா உள்ளது. மேலும் மேலே பல பழங்கள் உள்ளன. இதை எப்படி? மிக குளிர்ந்தது கூட. நான் இதை பிடிக்கிறேன் பாட்டி. அது என்ன? அது ஜெல்லி கலந்த குடிநீர். அது எனக்கு பிடிக்கும். இத பாப்போம். ஆனா எந்த குடிநீர் ஜெயிக்குது? ஓ சரி, செஃப், நீங்க சிறந்தவர். மிகச் சிறந்தே. வெற்றி எனக்கா? வியப்பாக இருக்கிறது. ஆனால் இல்லை, எனக்கு தெரிந்ததே. அது நான் தான். நான் மியாவ். ஏமா, நீங்கள் என்ன விரும்புகிறீங்க? எங்கள் காட்டுங்க. நான் சாக்லேட் நீரூற்று ஒண்ணு வேண்டும். தயவு செய்து எனக்காக ஒண்ணு செய்யுங்கள். சரி, இதை செய்கிறேன்.
எனக்கு பால் வேண்டும். அதை திறந்து பாத்திரத்தில் ஊற்றி விடுகிறேன். எம்யாவ். அடுத்ததாக நமக்கு சில சாக்லேட் பார்கள் வேண்டும். தூண்டாமலே பால் ஊற்றி நன்றாக கிளறி இப்போது முழுவதும் சாக்லேட் ஃபவுண்டனுக்கு ஊற்றுகிறேன். இது சுவையாக இருந்தது. கண்டிப்பாக. இப்போது நாம் மீனை எடுத்து கேள்வோம். உலகிலேயே இது மிகவும் சுவையானது. அதனை ஊசியில் வைத்து அவ்வளவே போதும் என நினைக்கிறேன். எனக்கும் இந்த அப்பளம் பிடிச்சிருக்காது. ஆனால் இது எம்மாவுக்கு. நாம் ஸ்கிட்டில்ஸ் நீரூற்றில் ஊற்றப் போகிறோம். ஸ்கிட்டில்ஸ் சுவையுடன் ஒரு நீரூற்று செய்ய விரும்புகிறேன். ஆஹா, தீ நேரம். வாவ், மிகவும் மழலை. இந்த அழகு பார்த்தீர்களா? நான் தான் இதை செய்தேன். நன்று செய்தீர்கள். நான் ஒரு ஆரோக்கியமான அணையத்தை உருவாக்க போறேன். அதை செய்ய நமக்கு புரோக்கோலி, கீரை மற்றும் அருகுலா வேண்டும். இதையெல்லாம் ஒரே முறை மிக்சியில் போட்டுவிட்டு தண்ணீர் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். இந்த காய்கறி கலவை நீரோட்டத்தில் வெளியிடப்படும். அது மிகவும் ருசியாக இருக்கும். எனக்கு இந்த நீரோட்டம் ரொம்ப பிடிக்கும். அடுத்து நிறத்தை பாருங்கள். அடுத்ததாக எனக்கு ஒரு ஸ்கியூவர், சில சேரி தக்காளி, வெள்ளரிக்காய் மற்றும் காரட் தேவை. எல்லா சீஸே ரொம்ப அற்புதமாக இருக்கின்றன. ஓ, இது என்ன? மீன்? சரி, இதை முயற்சித்து பார்ப்போம். இது உண்மையானதல்ல என கருதுகிறேன். அதை சாக்லேட்டில் துவைத்து விடுங்கள். ஓ, அது கண்டிப்பாக உண்மையான மீன். அதை நான் சாப்பிட மாட்டேன். வாவ், ஒரு காய்கறி சொருளா? அதை முயற்சி செய்து விடலாம். இது போல எதையும் நான் இதுவரை சாப்பிடவில்லை. சுவாரஸ்யம். சரி, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. ஓ, மார்ஷ்மெல்லோக்கள். மேலும் நீரூற்று அழகாக உள்ளது. இந்த நிறங்களை பார்த்து மகிழுங்கள். அங்கே மார்ஷ்மெல்லோக்களை மூழ்க வைப்பது. எவ்வளவு ருசி! எனக்கு மிகவும் விருப்பம். நான் செய்தேன். இந்த ஊற்றுக்கு வெற்றி கொடு. வாவ், இது எனது நீரூற்று. நான் வெற்றியாளர். ஹூரே! கேடி, எப்படி அற்புதம்! இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காலை உணவு வரும். இல்லை, என்னை போல இது போல ஒரு இயந்திரத்தில் உங்களுக்கு ஏதாவது தோன்றுகிறதா? அருமை! எனக்கு ஏற்கனவே ஒரு எண்ணம் உள்ளது. நான் ஒரு மதிப்புருந்தர் இயந்திரம் செய்வேன். இது சரியாக வட்டமாக இருக்க வேண்டும். நான் அங்கே ஹப்பா பூபாவை வைக்கிறேன். உலகில் மிக சுவையான கொழுக்கட்டை இதுதான். ஒத்துக்கொள்கிறீர்களா நண்பர்களே? இது பல நிறங்களில் கிடைக்கிறது. அவற்றையெல்லாம் உருட்டுவோம். இப்போது நாங்கள் சிறிய வட்டங்களை வெட்டுகிறோம். ஆமா, அதுதான். நாம் ஒரு வட்டத்தை கிழித்து குகோஸில் ஒரு பந்து போல் உருட்டுகிறோம். சரியாகிறது. இது என்னுடைய இயந்திரத்துக்கு ஒரு ஜெல்லி பீனாக இருக்கும். வாவ், எனக்கு இது வெவ்வேறு நிறங்களில் கிடைத்தது. இப்போது அதை இயந்திரத்தில் ஊற்றுவோம். ஓ, எல்மோ செய்வான். கண்டிப்பா விருப்பம். எனக்கு பிடிக்கும் என்று தெரியும் தான். மியா, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. கழுகு மற்றும் மரத்தின் போன்றவை மீன்கள். அவை சரியானது. மேலும் அங்கு தண்ணீர் உள்ளது. அடடே, நிறுத்துங்கள். இது போல எதையும் நான் பார்த்ததே இல்லை. எந்த உணவை சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள்ளே நெருப்பாக பணிக்கிறது.
அதற்காக நாம்களாக பல்வேறு பழங்களை சதுரங்களாக வெட்டப் போகிறோம். அற்புதம்! இது எனக்கு ஏற்கனவே பிடிச்சுட்டது. ஒவ்வொரு பழத்தையும் ஒரு சொல்லில் வைக்கிறேன். எனக்கு குறைந்தது 10 கட்டுகள் இருக்கின்றன. இப்போது அடுத்து ஜெல்லியை எல்லாவற்றிலும் ஊற்றுகிறேன். என்ன சுவையாகும் மற்றும் இனியதாக இருக்கும். நாங்கள் அதை மூடுகிறோம் மற்றும் அனைத்தும் உறையும் போது காத்திருக்கிறோம். சரி, இது சோதிப்போம். எது அனைத்தும் உரைச்சு வெற்றியாகி இருக்கிறது. அருமை. எல்லா பழங்களையும் ஜெல்லி பந்துகளையும் இயந்திரத்தில் வைத்தோம். இது பற்களை கெடுக்காது. ஆரோக்கியமான ஒரு ரக பப்ளிகம். உன் உணவை அனுபவி சாப்பிடு கிளி. ஆஹா, மீனா, சரி, இது ஒரு மாயை இருக்கலாம். அதை வெளியே வர வைக்க முயற்கலாம். ஐயோ, இதோ மேலடி. ஒரு மாயம். அது உண்மையான மீன். அத தண்ணியில வைக்கணும். நான் அதை சாப்பிட மாட்டேன். அது போயிட்டது. இது அழகாக தெரிகிறது. ஜவுளி குடும்பம் போல. திங்கம். இது எனக்கு பிடிச்சு இருக்கு. நாஸ்திகம். இது என்ன பூ? அருமை. அட, ஓ சரி, நீங்களே. நான் உங்களை தொடுவதில்லை. விசித்திரமாக உள்ளது. ஜெல்லி மிட்டாய். எல்லாம் முயற்சிக்கின்றோம். வாவ், ருசிகரமாக இருக்கிறது. இந்த ஜெல்லி பிரிக்ஸ் முறுக்கு இயந்திரம். எனக்கு மேலும் வேண்டும். மெய்யா எம்மா எனது ஆரோக்கியமான காம்பியை விரும்புகிறாளா? இப்போது நீங்கள் ஸ்ட்ராபெர்ரி கொண்டு ஏதாவது சமையல் செய்ய வேண்டும். அது உங்களுக்கு கடினமாக இருக்கக்கூடாது. அனைவருக்கும் ஸ்ட்ராபெர்ரி பிடிக்கும். அது எளிது. அது எளிதுதான். உனக்கு ஸ்ட்ரா சுமையன்கள் வேண்டுமெனில் உனக்கு கிடைக்கும். என் வாழ்க்கையில இதுவரை இருந்த மிக எளிய சுற்று. எனக்கு ஸ்ட்ராபெரிகள் வேண்டும். வளர்ந்த கோபம். 3 அவற்றை ஒரு கம்பியில் வைக்கிறோம். இப்போது நான் முந்தையதாக ஸ்ட்ராபெரிகள் வைத்த கண்ணாடியை எடுத்து அதில் ஒரு சக்கியை நுழைக்கிறோம். ஓஹோ, இந்த டெசர்ட்டை பாருங்கள். இது மிகவும் உயரமாக இருக்கிறது. இது மிக சிறப்பாக வந்துள்ளது. ஓ, என் ஸ்ட்ராபெரி கோபுரம். இப்போது சுவையான வெனிலா கிரீமை அழுத்தி அதனுடன் சேர்த்து அனைத்து பொருட்களையும் குக்கீகளால் அலங்கரிப்போம். நீங்கள் யார்? போட்டி. நீங்கள் தயாரா? ஆம், ஆமாம், நான் அதை பார்த்தேன். ஆனால் என் பூனையின் கண்கள் அதை பார்க்க வேண்டியிருக்கவில்லை என்பதையே விரும்பினேன். என்பது மிகவும் சிறந்தது. நாங்கள் ஒரு பந்து எடுத்து அதை சாக்லேட்டில் முக்கிவிட்டு பன்னின் பாதியை மூடுகிறோம். இனி அடுத்ததாக அந்த விவரங்களை பாருங்கள். மியாவ், இது அற்புதம். நான் சொல்ல வேண்டும். நானே ஸ்ட்ராபெரியை நறுக்கி போயிருக்கிறாய். அது நிறைய நேரமாகும். பார்த்துக் கொள்ளுங்கள். எப்படி பசியூட்டும் விதமாக இருக்கிறது பாருங்கள். அம்மா, நாங்கள் தயார். வாவ், நீர் எவ்வளவு விஷயங்களை செய்துள்ளீர்கள். அருமை. நான் இந்த உயரமான ஸ்ட்ராபெரி கோபுரத்துடன் தொடங்க விரும்புகிறேன். எவ்வளவு ருசியாக இருக்கிறதே. இன்னும் வேண்டும். வாவ், எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. கிரீம் மற்றும் ஸ்ட்ராபெரிகள் ஒன்றாக செல்வதில்லை. இது நான் முயற்சி செய்ய விரும்புகிறேன். ஸ்ட்ராபெரி சீக். நிச்சயமாக பாட்டி தான் இதை செய்தாருன்னு உடனே சொல்லுவேன்.
இது ருசிகரமாக இருக்கிறது. வழக்கம் போல் இதோட கடைசி தான் மீதம். எவ்வித ஸ்ட்ராபெரி இருக்காது போல. ஆனால் இந்த சாக்லேட் உருளையில் ஏதேனும் பூரிக்க விடலாம். வாவ், சாக்லேட் உருகுகிறது. ஸ்ட்ராபெரிகளை காண்கிறேன். நாம் இதை முயற்சி செய்யலாம். ஆஹா, என் கடவுளே! சாக்லேட்டில் மூடப்பட்ட ஸ்ட்ராபெரி விட சுவையானது என்ன? அப்பா என்ன செய்வதாக இருந்தார் என்பதை தெரிந்து செய்தார். எனவே அவர் உங்களை பாராட்டுவதை உறுதிப்படுத்துங்கள். ஆம், நான் உலகின் சிறந்த சமையல் உங்கள் புள்ளி பெயர் பூனை. என்ன? உங்களை சமையல் செய்து காட்டுகிறேன். நண்பர்களே,